உலகத்தில் தேசியமும் தெய்வீகமும் வளர்ந்துவிட்டால் திருட்டும் உருட்டும் மிரட்டும் முரட்டு திராவிடம் மெல்ல புதைக்கப்படும் என அஞ்சியது. பதவிக்காக பஞ்சமா பாதகம் செய்யும் திராவிடம் பதறியது. தமிழகத்தை சுரண்டி தின்று கொழுத்த திராவிடம் சும்மா இருக்குமா? கொள்ளை கூட்டாளிகளை உருவாக்கியது, போலி போராளிகளை உருவாக்கியது, பினாமி ஊடகங்களை உருவாக்கியது, கொள்ளையடித்து சேர்த்த பணத்தை இவர்களுக்கு வாரி வாரி வழங்கியது. திராவிடத்தின் கொள்ளை கூட்டாளிகளும் போலி போராளிகளும் பினாமி ஊடகங்களும் தமிழகத்தில் தேசிய தெய்வீக சிந்தனையிலிருந்து மக்களை திசை மாற்றும் வேலைகளை செய்தார்கள். புரட்டுக்கார திராவிடத்தின் புரட்டல்களையும் மீறி 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 4 தொகுதிகளில் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தது. கோவை தெற்கு தொகுதியிலிருந்து திருமதி வாணியத்து சீனிவாசன் அவர்களும், திருநெல்வேலியிலிருந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், நாகர்கோவிலிருந்து திரு எம்.ஆர். காந்தி அவர்களும்,